கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆவலோடு காத்துட்டு இருக்கிறார். லெட் மீ டெல் யூ சம்திங். ஒரு தகப்பனா இருக்கிறேன், நான் ஒரு லாட்டு ஜமாவோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ வாங்கிட்டு போனேன்னா என் பிள்ளைங்க கையில் எப்போ கொடுப்பேன், என் பிள்ளைங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான். உங்கள் பிள்ளைங்களோட முகத்தில் வர சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு ஏங்குவீங்க. யூ வாண்ட் டு see the joy on their face. ஆமாவா இல்லையா? ஓகே, அது வாங்கிட்டு கடைக்கு, அதாவது வீடு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும். எப்போ வீட்டு போய் எப்போ ஸ்கூல் முடிஞ்சு வருங்க, எப்போ அது கையில் கொடுக்கலான்னு தோணும். அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஒரு தகப்பன் எனக்கே இப்படி இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பிரியமான ஆட்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்ய நம்ம ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோமோ, அதுக்கு மேலாக தேவன் காத்துட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெருக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வர தேவன் உங்களோட அதிக ஆர்வமா காத்துட்டு இருக்கிறார். He is super excited to bless you. அதனால தான் உபாகமம் 28 எழுதப்பட்டிருக்குது, the blessings of the Lord shall overtake you. கர்த்தரோட ஆசீர்வாதங்கள் உங்களை ஓவர்டேக் பண்ணுமா. நீங்கள் ஒரு காடியை வெட்டிட்டு போயிட்டு முன்னுக்கு போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறீங்க, சரி என் டைம் வரும் பொழுது வரும்ட்டு, ஆனால் கர்த்தர் வேகமாக ஓவர்டேக் பண்ணுறாரு. அப்படின்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்துட்டு இருக்கிறார், பெருக செய்ய காத்துட்டு இருக்கிறார். ஐம் டாக்கிங் டு யூ. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஹல்லேலூயா.